விஷ்ணு பிரமா சூரியன் சூரியகாந்தி எல்லாம் கேட்டுக்கோங்க. சப்தகண்ணி 7 ஜோடிகள் கேட்டுக்கோங்க. பிச்சை எடுப்போம் பிச்சை கொடுப்போம்ங்க நடிகர். தமிழ்நாட்டில் நிதியமைச்சர் அவா பிச்சை தமிழ்நாட்டுக்காரர் எடு. அப்போ கரெக்டாக நிதியமைச்சர் பிச்சை நீ எடுன்னு தமிழ்நாட்டுக்காரி குழல் ஊதிட்டான். தமிழ் வார்த்தை பேசுகிறோம் பூரா பிச்சை எடு அப்படின்னு. அப்போ கணக்கு என்ன தெரியுமா? கடவுள் திருவோடு கொடுத்துட்டார். பிச்சை எடுக்கிற வார்த்தை பெண்ணு ஊதிட்டான், ஆணு ஊதிட்டான். புரியா? ஆணு பெண்ணு ஊதணும், அதான் கணக்கு. பிச்சை எடுன்னு. அப்போ திருவோடு நம்ம கொடுத்தாகணும்னு கடவுள் ஈஸ்வரன் அரசியல்வாதிக்கு திருவோடு கடவுள் பவரால் கொடுத்துட்டார். இப்போ நிதியமைச்சர், ஆளுநர், பிரதமர், குடியரசு எல்லா ஜனாதிபதி, ஆளுநர் எல்லாமே திருவோடு கையில் வச்சுருக்காங்க. திருவோடு புரியா? தமிழ்நாட்டில் முதலமைச்சர் திருவோடு கொடுத்தாச்சுரா. திருவோடு உனக்கு திருவோடு கையில் இருக்குது. தமிழ்நாடு முதலமைச்சருக்கு திருவோடு, அடுத்து எம்எல்ஏவுக்கு திருவோடு. தமிழ்நாடு முழுவதும் டெல்லியில் ஊடாடப்பட்ட மாநிலத்தில் எல்லா முதலமைச்சர்களுக்கும் திருவோடு போட்டாச்சுரா கணக்கு. அடுத்து எம்பிக்கு திருவோடு, மந்திரிக்கு திருவோடு. தமிழ்நாட்டில் திருவோடு கொடுத்தாச்சு. திருவோடு கொடுக்கணும்ல. அதான் பிச்சைக்காரன் பிச்சை எடுப்போம்னு சொல்லிட்டான்ல. இல்லை திமுக கட்சிக்காரன் நீயே குழல் ஊதி கொட்டு மேலே அடிக்கணும். அதுக்கு கணக்கு வச்சுக்கிட்டே இருப்பான் கடவுள். நீயே குழல் ஊதி கொட்டு மேலே அடிச்சுட்ட ராஜ்யசபை டெல்லி பாராளுமன்றத்தில். அப்போ பிச்சை எடு நீ சொல்லிட்ட. திருவோடு நாங்கள் கொடுக்கணும்ல. கடவுள் கணக்கு பாயிண்டாக வருவான். மாட்டிட்ட போய் மாட்டுதானு மாட்டிட்டா உனக்கு திருவோடு தான்டா. முக்கால் சத்தியம்டா.